ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். கேபி குற்றமற்றவர் என்பது சரியென்றால் பிரபாகரனின் மகனை கொன்றமை தவறு. இவ்வாறு இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஒரு அமளியை கிளப்பியுள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று இலங்கையில் இருந்து வெளிவந்துள்ள நாளிதழ்களில் பிரதானமாக 2 செய்திகள் வெளிவந்துள்ளன. அதில் ஒன்று, பிரதம நீதியரசருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்ற பிரேரணையில் 14 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி சிங்கள மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல திவிநேகம சட்டமூலத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் தேவை என திவிநேகம சட்டமூலம் குறித்து உயர்நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. நேற்று தினம் இந்த நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் வாசித்திருந்தார். இந்த செய்தி மிக முக்கியமாக வெளியிடப்பட்டுள்ளது. நாம் இன்றைய தினமும் வழமை போல வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். 3 சட்டமூலங்கள் அரசியல் அமைப்பிற்கு முரண், திவிநேகமவுக்கு சர்வஜன வாக்கெடுப்பும் 3/2 பெரும்பான்மையும் தேவை, உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. திவிநேகம சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 47 சரத்துக்களில் 16 சரத்துக்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக அமைந்து இருப்பதாக உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மாகாண சபையொன்று நிறுவப்படாததன் காரணத்தால் அதன் அபிப்பிராயத்தை பெற முடியாது இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள உயர்நீதிமன்றம் சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டியது கட்டாயமானது என்றும் தனது தீர்மானத்தில் கூறியுள்ளது. திவிநேகம சட்டமூலத்தை நிறைவேற்றுவது தொடர்பில் தீர்மானம் வெளியிட்டுள்ள உயர்நீதிமன்றம் சட்டமூலத்தில் உள்ளதான சரத்தொன்றினை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை மேற்கொண்டு மக்களின் அங்கீகாரத்தை பெறுதல் வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளதுடன் பிறிதொரு சரத்து தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்ற கருத்தை முன்வைத்துள்ளது. திவிநேகம சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த தீர்ப்பை நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் சமல் ராஜபக்ச சபையில் அறிவித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்ததாக வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல நீதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2 சரத்துக்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இன்னும் செய்தியும் வெளிவந்துள்ளது. 2013ஆம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2 சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணாக அமைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்மானித்து இருக்கிறது என சபாநாயகர் சமல் ராஜபக்ச நேற்று சபையில் அறிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல குற்றவியல் நடைமுறை கோவை சரத்திலும் மாற்றம் தேவை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. குற்றவியல் நடைமுறை கோவை சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள சரத்துக்களில் ஒன்று அரசியலமைப்பிற்கு முரணாக அமைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. மேற்படி சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது 3/2 பெரும்பான்மை வாக்குகளாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள உயர்நீதிமன்றம் முரண்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான விதந்துரைகளை குறிப்பிட்டு இருப்பதாகவும் சபாநாயகர் சமல் ராஜபக்ச நேற்று சபையில் தெரிவித்தார் என அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இந்த செய்திகள் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை சபாநாயகர் நேற்று சபையில் அறிவித்திருந்தார். இது குறித்த செய்திகளையே பிரதானமாக வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல 14 குற்றச்சாட்டுகளுடன் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் கைச்சாத்து என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி உபதிச அத்தபத்து பண்டாரநாயக்க வாசல முதியான்செலாகி ஹாமினிகே ஷிராணி அக்மாலா பண்டாரநாயக்க எனப்படும் ஷிராணி பண்டாரநாயக்க மீதான 14 குற்றச்சாட்டுகள் அடங்கிய அரசியல் குற்றவியல் பிரேரணை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ள 117 எம்பிக்களது பெயர்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. பிரதம நீதியரசருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையில் தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் 15 பேர் கையொப்பமிட்டுள்ளனர். அதில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ALM அத்தாவுல்லா, பிரதி அமைச்சர்களான முத்து சிவலிங்கம், விநாயகமூர்த்தி முரளிதரன், MLA இஸ்புல்லா, அப்துல் காதர் ஆகியோரும் அடங்குகின்றனர். இதனை விட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எம்பியான பெருமாள் ராஜதுரை, EPDP எம்பியான சில்வெஸ்டர் ஆல்ஸ்டன், மலையக மக்கள் முன்னணியின் MP வி ராதாகிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்க தலைவரும் எம்பியுமான P திகாம்பரம், ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் எம்பியுமான பிரபா கணேசன், முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களான AHM ஹாரிஸ், பஷீர் சேகுதாவுத், அரசு தரப்பு எம்பியான AHM அஸ்வர் ஆகியோர் இந்த பிரேரணையில் கையெழுத்து
கையெழுத்திட்டுள்ள தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணை நிறைவேற்றப்படின் பாரிய நெருக்கடி ஏற்படும், ஐதேக எச்சரிக்கை, நீதித்துறைக்காக எதிரணி செயற்படும் எனவும் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதேபோல கேபி குற்றமற்றவர் என்பது சரி என்றால் பிரபாகரனின் மகனை கொன்றமை தவறு, சபையில் மங்கள எம்பி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இலங்கையை அழிப்பதற்கு ஆயுதங்களை வழங்கி மக்களை கொன்று குவித்த உலகமே தேடும் பயங்கரவாதியான கேபி குற்றமற்றவர் என அரசு தெரிவித்துள்ளமை சரியானால் பிரபாகரனின் 12 வயது மகனை கொலை செய்தமை பாரிய குற்றம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசு சார்பற்ற நிறுவனங்களை தடை செய்யும் அரசாங்கம் கேபிக்கு அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றும் போதே மங்கள சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். ஆசியாவின் பழமையான ஜனநாயக நாடான இலங்கையில் இன்று அரசியல் மோகம் பிடித்தவர்களால் நீதியின் கிரீடம் பறிக்கப்படும் நிலைமை உருவாகியுள்ளது. நீதிமன்றங்களால் பிடியாணை வழங்கப்படுவோர் பாதுகாப்பாக உள்ளனர். கேபி போன்ற சர்வதேச குற்றவாளி உயர் பதவிகளை வகிப்பதோடு சுதந்திரமாக நடமாடுகின்றனர். இன்டர்போல் போலீசாரால் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர் கேபி. CIA இவரை பின்தொடர்ந்தது. ராஜீவ்காந்தி கொலை இந்தியாவின் பயங்கரவாத சட்டத்தை மீறியதால் பிடியாணை விடுவிக்கப்பட்டவர் கேபி. உலகமே தேடப்படும் குற்றவாளியான கேபியை அரசாங்கம் விடுவித்துள்ளது. பிரபாகரனின் அப்பாவி மகனை கொன்றவர்கள் இது குறித்து கவலைப்பட வேண்டும். தகப்பன் செய்த பாவத்திற்காக பிள்ளையை கொல்வதா? அப்படியானால் பலர் கொல்லப்பட வேண்டும் என மங்கள சமரவீர எம்பி சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல சர்வதேச கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கும் மீனவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, செய்மதி கண்காணிப்பு முறைமையும் வருகிறது என்கிறார் ராஜித என்ற தலைப்பிலும், தூக்கில் தொங்கிய நிலையில் மாணவி சடலமாக மீட்பு, வவுனியாவில் சம்பவம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான செய்தி, வடமாகாண ஆளுநர் கருத்து சபையின் அங்கீகாரமாகாது, உயர் நீதிமன்றம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக வீரகேசரி நாளிதழில் பார்த்திருந்தோம். அதனை தவிர தேடப்படும் குற்றவாளியான டக்ளஸ், கேபி ஆகியோரை தமிழர்களின் தலைவர்களாக்க அரசு முயற்சிப்பது ஏன், சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்தியாவிலும் இன்டர்போலினாலும் தேடப்படும் சர்வதேச குற்றவாளிகளான டக்ளஸ் தேவானந்தாவையும் கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனையும் தமிழர்களின் தலைவர்கள் ஆக்குவதற்கு அரசு முயற்சிப்பது ஏன்? இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன். தேடப்படும் குற்றவாளிகளான இந்த இருவரையும் தலைவர்கள் ஆக்குவதால் அரசுக்கு என்ன லாபம் இருக்கிறது எனவும் MA சுமந்திரன் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும், திச அத்தநாயக்க தெரிவிப்பு என்ற தலைப்பிலும், ஃபெட்ரிகா ஜான்ஸுக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் உதயன் பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினக்குரல் நாளிதழை பார்க்கலாம். அதன் பிரதான செய்தி, பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற விசாரணை ஆரம்பம், பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்ப்பு என்ற தலைப்பில் தினக்குரல் வெளிவந்துள்ளது. அதே போல 3 முக்கிய விடயங்களில் உயர் நீதிமன்றம் தீர்மானம், திவினகும குற்றவியல் நடைமுறை கோவை ஒதுக்கீட்டு சட்டமூலம் என இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகள் குறித்து நாம் ஏற்கனவே வீரகேசரி நாளிதழில் விரிவாக பார்த்திருந்தோம். அதே போல முல்லைத்தீவில் 2500 ஏக்கர் காணியில் குடும்பமாக சிங்களவர்கள் குடியேற்றம், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முறைப்பாடு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ තීන්දුව කතානායක පාර්ලිමේන්තුවට දැනුම් දෙයි, දිවිනැගුම වගන්ති 16ක් விவஸ்தாவட்ட பட்டஹனி என்ற பிரதான தலைப்புடன் திவையின வெளிவந்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். திவினகும சட்ட மூலத்தில் 16 சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானது என அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை திவையின பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர 14 குற்றச்சாட்டுக்கள் பிரதம நீதியரசர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் திவையின பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாம் வீரகேசரி நாளிதழில் பார்த்திருந்ததால் அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, அகவின் சுருவரியட்ட சோதனா தா ஹத்தராக் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் மீது 14 குற்றச்சாட்டுகள் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல திவினகும சட்டம் மூலம் குறித்து உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டமை குறித்த ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் 14 சார்ஜஸ் எகெயின்ஸ்ட் CJ என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது.
14 குற்றச்சாட்டுகள் பிரதம நீதியரசர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல திவினகும சட்டமூலம் குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை நிறைவேற்றப்படின் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்து என்பன டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி அமெரிக்க அதிபர் தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செவ்வாய்க்கிழமை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இத்தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் பராக் ஒபாமாவுக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் மிட் ரோமிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது என இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல தமிழகத்தில் 36 கோடியில் நவீன சேமிப்பு குளிர்பதன கிடங்குகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் விவசாய பொருட்களை விவசாயிகள் சேமித்து வைக்க வசதியாக 36 கோடி ரூபாய் செலவில் 20 நவீன சேமிப்பு குளிர்பான கிடங்குகள் அமைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர காங்கிரஸ் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரும் சுவாமி மனு தேர்தல் ஆணையம் தள்ளுபடி, உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுவேன் என்கிறார் சுப்பிரமணியம் சுவாமி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர நிதின் கட்கரி தலைவராக நீடிக்க பாஜக உயர்நிலை குழு ஆதரவு, அத்வானி பங்கேற்கவில்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதே போல நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்ற தலைப்புடனே தினத்தந்தி பத்திரிகையும் வெளிவந்துள்ளது. ஆகவே நாம் அடுத்ததாக தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி சுப்பிரமணிய சுவாமியின் கோரிக்கையை தேர்தல் கமிஷன் நிராகரிப்பு, காங்கிரஸ் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை தினமணி பத்திரிகையிலும் பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.